சிறகடிக்க ஆசை சீரியல் எபிசோடில் என்ன நடக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம ரோஹிணியை வந்து இன்ஸ்பெக்டர் வந்து சத்தம் போடுறாரு. ஏமா இப்படியெல்லாம் நீ பண்ணிட்டு இருக்க, ஒரு கூலிப்படை ஏவி விட்டு ஒரு குடும்பத்தவே அடிக்கிற அளவுக்கு நீ உனக்கு அவ்வளோ துணிச்சல் ஆயிடுச்சா அப்படிங்குமேனு மீனா சொல்கிறாங்க. இவங்க மேலே எஃப்ஐஆர் போடுங்க அப்படிங்குமே மீனா சொல்கிறாங்க. வேண்டாங்க, பாவங்க ரோஹிணி அப்படிங்கவுமே, ஏன் மீனா நான் என்னை அரெஸ்ட் பண்ணிட்டு வரும்போது ரோஹிணி பேசாமல் தானே நின்றுச்சு, பேசாமல் இரு மீனா அப்படின்னா, வேண்டாங்க நம்ம வீட்டு பொண்ணு ஜெயிலுக்கெல்லாம் போனால் மாமாவுக்கு தான் சங்கடம், அவர் தான் ரொம்ப கஷ்டப்படுவார், அவருக்கொசரமாவது நம்ம வேண்டான்னு சொல்லலாம் அப்படிங்குமேனு உடனே முத்து போய் இல்லைங்க வேண்டாம் அவங்க எங்கள் அண்ணன் ஒய்ஃப் தான் அப்படிங்குமே, எனக்கு தெரியும்ல அப்படின்ட்டு, சரி வேண்டாங்க விட்டுருங்க தயவு செஞ்சு, ஏதோ தெரியாமல் பண்ணிட்டாங்க, எல்லாம் அவன் செஞ்ச வேலையாக தான் இருக்கும், எங்கிட்ட கூட பணத்தை வாங்கலான்னு சொல்லி தான் அவன் தான் செஞ்சுருப்பான், இந்த அம்மா அடிக்கிற அளவுக்குலாம் போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லவுமே அப்போல்லாம் முடியாது, வெளியெல்லாம் விட முடியாது அப்படிங்கிறாங்க. உடனே வந்து மீனாவும் சொல்லி பேசுகிறாங்க. விடுங்க வேண்டாங்க, எங்கள் குடும்பம் வந்து எங்கள் மாமனார் வந்து ஒரு கவர்மெண்ட் ரிட்டையர்மெண்ட் ஆகியிருக்காரு, அவருக்கு அவங்க வீட்டிலேருந்து ஒரு பொண்ணு ஜெயிலுக்கு போச்சுன்னா அவருக்கு தான் அசிங்கம் அப்படின்னு சொல்லுவோமே, ஏமா நீ தான் அந்த உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு அவ்வளோ தூரம் பாடுபட்ட, இப்போ நீயே வெளியே கொண்டு தெரியுங்க, ஆனால் வந்து இந்த ஒரு தடவை மன்னிச்சு விடுங்க அப்படிங்குமேனு, ஜிபேலாம் உடனேலாம் விட முடியாது, அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஆளுக்கு ரொம்ப இதாகிடுச்சுன்னா, ஏதோ கொலைகேஸ் ஆயிடுச்சுன்னா அப்புறம் இதாயிரும், தப்பாக போயிடும், நீங்கள் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்தா அருண் வராரு. வரவுமே ஏங்க அப்படின்னு சொல்லி மீனா போய் பேசவுமேனு, இல்லைங்க கமிஷனர்கிட்ட பேசியிருக்கேன், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வெளியே விட்டுறலாம், ஆனால் வந்து இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட சொல்கிறேன், ஆனால் இதுக்கப்புறம் தான் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லைங்க அவர் மேலே எந்த தப்புமே எல்லாம் இல்லைன்னு சொல்லி நான் நிரூபிச்சிட்டேன் அப்படிங்க. அது எப்படி அப்படிங்கும், இல்லை அந்த தப்பு பண்ணது பூரா சிட்டியை வந்து நான் உண்மையை பூரா நிரூபிச்சிட்டேன் அப்படிங்கும். சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதேன்னு உடனே முத்து, நான் தப்பே பண்ணாமல் நான் எதுக்கு உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ளே போயிடுறாரு. உள்ளே போய் எஸ்ஐட்ட பேசி, ஏங்க அவனை வெளியே விட்டீங்க அப்படிங்கும். தப்பே பண்ணலைல அவரை எப்படா உள்ளே வைக்க முடியும் அப்படிங்குமேனு, இல்லை அவன் சொந்தக்காரங்கன்னு சொல்கிற, அவனை தூக்கி உள்ளே வைக்கிறதுல நீ இவ்வளோ தூரம் இதாக இருக்கிற, போய் உன் சொந்த இதை பிரச்சனையெல்லாம் இங்கே உள்ளே கொண்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு போய் உன் வேலையை ஒழுங்காக பார்க்கறதுக்கு வழியை பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறாங்க. அப்புறம் வந்து இங்கே அண்ணாமலை வந்து வீட்டுக்கு வந்து கிருஷ்ண காணான்னு தேடிக்கிட்டு இருக்காரு. காணான்னு தேடும்போது வந்து நம்ம விஜயாட்ட கேட்குறாங்க, அது யாரோ பெத்த பிள்ளை தானே, எங்கிட்ட போய் தொலையிட்டு விடுங்க, அதான் முத்து மீனாவை அதை கொண்டு போய் விடுற மாதிரி இல்லை, அதை எங்கிட்ட போய் விட்டு தொலைங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு நீ வாயை மூடிட்டு பேசாமல் இருக்கிறியா இல்லையா, அரைஞ்சிருவேன் பார்த்துக்க அப்படிங்குமே, ஆனால் விடுங்க நான் எல்லாம் எது சொன்னாலும் என் மேலே தான் குத்தமாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரவி வரவுமே கிருஷ்ண காணா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோமே, சரி நான் மாடியில் போய் தொலைவிட்டு வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கேயும் போய் பார்த்துட்டு கிருஷ்ணங்க இல்லைப்பா அப்படிங்கும், சரி வா நம்ம வெளியே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. போயிட்டு அங்கேருந்து ஒரு இடத்துல கோயிலில் நின்று கிருஷ்ண அழுதுகிட்டு இருக்கோமே, என்னப்பா இங்கே வந்து அழுதுகிட்டு இருக்க, யார்கிட்டையுமே சொல்லாமல் இப்படி இங்கே வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன் அப்படிங்குமே, இல்லை தாத்தா ஒருத்தவங்களுக்கு அழுக வரும்போது சாமி முன்னாடி நின்று அழுதா நல்ல சாமி வந்து கேட்கும் அப்படின்னு சொன்னாங்க, பாட்டியும் அதே மாதிரி தான் சாமி ஃபோட்டோ முன்னாடி நின்று அழுவாங்க அப்படின்னு சொல்லுவோமேனு, உனக்கு எதுக்கு அழுக வருது கிருஷ் அப்படிங்குமேனு, அம்மாவை இல்லை ரோஹிணி ஆண்டியை போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுச்சுல அதனால தான் அழுதுகிட்டு இருக்கேன், அவங்க வெளியே வருவாங்களா வரமாட்டாங்களா தாத்தா அப்படிங்கும், அதெல்லாம் வெளியே வந்துடுவாங்க அப்படின்ட்டு, பார்த்தியா கொஞ்ச நாள் நம்ம வீட்டில் இருந்ததுக்கே எல்லாத்தையுமே அம்மாவா நினச்சி அவன் பேசிகிட்டு இருக்கான், ரோஹிணி மேலே நல்லா பாசமாக தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க, இதுதான் குழந்தையோட மனசு அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு கூப்பிட்டு போகவுமேனு முத்து மீனா வந்துடுறாங்க. வந்துட்டு இல்லைப்பா என்னப்பா வந்துட்டிங்களா அப்படிங்கவும், ஆமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு, எங்கே ரோஹிணியை காணோம் அப்படிங்கவும், இல்லை அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கவன் என்ன இதில் இருக்கான்னு பார்த்துட்டு தான் ரோஹிணியை விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதேன்னு, சரி விட்டு தொலைங்க, ஜெயிலுக்கு போனால் போயிட்டு போகிற ஒரு தொல்லை முடிஞ்சு அப்படின்ட்டு இருக்கலாம் அப்படிங்கும், நீ வாயை மூடு விஜயா, எல்லா பிரச்சனையும் ஒன்னால தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் வந்து ரோஹிணி வந்துடுறாங்க. ரோஹிணி இங்கே வா ஃபஸ்ட்டு அப்படிங்கிற நீ என்ன குடும்பத்தை பொண்ணு இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா, தயவு செஞ்சு இனிமேல் இந்த வேலையெல்லாம் விட்டுரு, இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காத, நேர்மையான வழியில் வந்து போய் எதாக இருந்தாலும் பார்க்கறதுக்கு வழியை பாரு அப்படிங்குமே, சரிங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு, நான் நல்லது நினச்சி தான் எல்லாத்துக்கும் செய்கிறேன், ஆனால் வந்து எனக்கே இதாக வந்து விடியுது அப்படின்னு சொல்லுவோமேனு, எல்லாத்த பற்றி யோசிச்சா அவங்களுக்கு நல்லது நடக்கும், அவங்கள பற்றி சுயநலமாக யோசிக்கிறனால தான் உங்களுக்கு இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி மீனாவும் சொல்கிறாங்க. உடனே விஜயா இருந்துக்கிட்டு எல்லா பிரச்சனையுமே என்னால் தானா அப்படின்னு சொல்லி முத்து, எல்லா பிரச்சனையுமே இப்போ அம்மானால தான்ப்பா அப்படிங்கவும், என்ன எல்லாமே என்னைய கடைசியில் யார் தப்பு செஞ்சாலும் கடைசியில் என் தலையில் கொண்டு வந்து விற்கிறீங்க அப்படி, ஆமாம் விஜயா எல்லா தப்புமே ஒன்னால தான் வந்து இந்த வீட்டில் இருக்க மருமக யாராவது என்னை மதிக்கிறாங்களா அப்படி இப்படின்னு கத்தவும், நீ முதல் மருமகளை மதிக்கிறியா, மாமியார்னா எல்லாம் ஒரு ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்கணும்னு தான் நீ நினச்சிட்ருக்க, எல்லாருமே உனக்கு அடிமையாக இருக்கணுங்கிறது கிடையாது, நீ வந்து ஒரு அம்மா மாதிரி இருந்தால் தான் அவங்களும் இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க.
சரின்னு சொல்லிட்டு அவங்களும் சரி இனிமேலாவது இந்த குடும்பத்துக்கு நல்லது நடக்கிற மாதிரி ஒரு வழியை பண்ணு அப்படிங்கவுமே சரின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் விஜயா என்ன பண்ண போகிறாங்கிறத வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக்